இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் என் ஆஃபீஸை சுற்றி காட்டவா? நார்மலாகவே மண்டே ஆஃபீஸ் போகணுன்னா கடுப்பாக தான் இருக்கும். அதுவும் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு போகிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்புறம் ஏன் நீ போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2 ரீசன். இன்னைக்கு கிளையண்ட் விசிட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று ஆல்ரெடி 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் நான் ஒரு நாள் கூட ஆஃபீஸ் போகல இந்த மந்தில். ஸோ 10 டேஸ் கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணும்ல. அதனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃபீஸ் போனோடனே ஃபர்ஸ்ட்டு எஃப்சி போயிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு சப்பாத்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பன்னீர் கிரேவி எப்போ வாங்கினாலும் 4 பன்னீர் பீஸ்க்கு மேலே வைக்க மாட்றான். ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது வேற ₹100. அதுக்கப்புறமா இந்த பாண்ட் இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆக போகுது. எப்போ இதில் தண்ணி ஊற்றி மீன்லாம் போடுவாங்க பார்க்கலான்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபிட் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளோருக்கு போயாச்சு. கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வெளியே வந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக சுற்றிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த மந்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நான் வரேன்ல. இந்த நியூ இயர்லேருந்து நிறைய பூச்செடிலாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த லிஃப்ட் கிட்ட, ஃப்ளோர் உள்ள, வெளியே, பில்டிங் வெளியே, அது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லலாம் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த கிஃப்ட்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் ஆட்டி பார்த்தேன். பட் இது உள்ளலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அகெயின் கொஞ்சம் கிளைண்ட் வராங்க, ரெடி ஆகலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் கிளைண்ட் இன்றைக்கி வரல, நாளைக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே அகெயின் ஃப்ளோருக்கு போயாச்சு. ஒரு ட்ரைனிங் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒன்ஸ் போனேன் அப்படின்னா 1 ஹவர் கிட்ட ஆகிடும்னு சொல்லிட்டு அகெயின் கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வரலான்னு இல்லை, மைண்டை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தேன். ஏன்னா ஒன்ஸ் ட்ரைனிங் போயிட்டோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, அதனால் இந்த லைட்டிங்லாம் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வெளியே எஃப்சி போய் ஒரு காஃபி குடிக்கலாம்னு நினச்சேன். பட் டைம் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பில்டிங் வெளியவே கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வரேன். ஃப்ளோரே அவ்வளோ காலியாக இருக்குது. யாருமே இல்லை. ஐ மீன் ஓடிசியே காலியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 8:45 to 9 o'clock ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு 9:15 கேபு. அதனால் கடையிலேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இங்கேயே டின்னர் சாப்பிட்டு போயிடலான்னு எஃப்சி போனேன். பட் என்ன தான் ஆஃபீஸில் இருந்தாலுமே ஆளே இல்லாமல் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, உடனே ஓடிடணும். அதுக்கப்புறமா இந்த ட்ரீ செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே இந்த மிஷினில் ஒரு 2 ஸ்நாக்ஸ் எடுத்து பேக்கில் போட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப லாங்காக இருக்குது, இந்த சைக்கிளில் போகலாமான்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்றதே மறந்து போச்சு ஒரு நிமிஷம். சரி நான் அதை அங்கேயே விட்டுட்டு அப்படியே எஃப்சி போனால் அங்கேயுமே ஒரே இருட்டு. யாருமே இல்லை. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தூரமாக லைட் எரியுதுல்ல, அங்கே மட்டும் தான் டின்னர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வரையும் நம்ம நடந்து போகணும். இதில் என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, நான் ஓடிசிலேயே இந்த ஹெட்செட்டை மறந்து விட்டு வந்துட்டேன். அகைன் அங்கேருந்து ஓடி வந்தேன். ஆக்சுவலி சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். சார்ஜர் எடுத்து வச்சேன். இது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. இருக்கிற டைமே ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் இருக்கிற இதில் இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு கடகடன்னு ஆல்ரெடி பில் போட்டு வச்சுருந்தேன் தோசைக்கு. அதனால் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டு கடகடன்னு போய் கேப் தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலை டிரைவர் இன்னும் எம்ப்ளாய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரா, அதனால் எனக்கு டைம் இருந்தது. அவ்வளோதான். பை பை.